வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்பவே பழமையான மருத்துவ முறை. கிட்டத்தட்ட 2500 வருஷமா இது பயன்பாட்டுல இருக்கு. அதுதான் அக்யூபங்க்சர். சரி, இந்த அக்யூபங்க்சருக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாரம்பரியமான ஆற்றல் கோட்பாடுனா என்ன? அத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு சின்ன ஊசி அது எப்படி நம்ம உடம்புல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? ஆச்சரியமா இருக்குல்ல? இதுக்கான பதில் நம்ம உடம்ப நம்ம பார்க்கற விதத்துல இல்ல, ஒரு முற்றிலும் வித்தியாசமான பார்வையில தான் இருக்கு. அந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடல் வெறும் எலும்பு, தசை இதோட தொகுப்பு மட்டும் கிடையாது. அதுக்குள்ள ஒரு ஆற்றல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு முழுமையான அமைப்பா தான் அதை பார்க்கறாங்க. இதுதான் அக்குபங்க்சரோட அஸ்திவாரமே. சரி, ஒரு ஆற்றல் ஓடுதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த ஆற்றல் அமைப்புக்கு எது ஆதாரம்? அதுக்கு பேரு தான் கீ. நம்மளோட உயிர் சக்தின்னு சொல்லலாம். இந்த கீய சி அப்படின்னு தான் உச்சரிக்கணும். இதுதான் நம்ம உடம்போட அந்த முக்கியமான உயிர் சக்தி, இல்லைனா உயிர் ஆற்றல். சொல்லப்போனா இந்த முழு சித்தாந்தத்தோட அடிநாதமே இதுதாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. உங்க உடம்புக்குள்ள ஒரு பெரிய உயிர் சக்தி ஆறு ஓடுது. அந்த ஆறு தான் உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு பாகத்துக்கும் போஷாக்கு கொடுத்து உங்கள ஆரோக்கியமா வச்சுக்குது. ஓகே, இப்போ நம்ம உடம்புக்குள்ள இந்த ஆற்றல் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அது எப்படி பயணிக்குது? அதுக்குன்னு ஒரு பாதை இருக்குமா இல்லையா? அந்த பாதைகளை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். நம்ம ஆறுன்னு சொன்னோமே, அந்த கீ தான் ஆறுனா அந்த ஆறு ஓடுறதுக்கு ஒரு பாதை வேணுமே, அந்த பாதை எது? அதுதான் இந்த மருத்துவ முறையோட அடுத்த முக்கியமான கட்டம். அதுக்கு பேரு தான் மெரிடியன்கள். இத நம்ம உடம்போட எனர்ஜி ஹைவேஸ்னு கூட சொல்லலாம். இந்த கீ ஆற்றல் இந்த மெரிடியன்கள்ங்கிற சிக்கலான பாதைகள் வழியா தான் உடம்பு முழுக்க பரவுது. அப்போ இந்த எனர்ஜி ஹைவேஸ் என்னதான் பண்ணுது? இதோட முக்கியமான வேலை என்னன்னா, முதல்ல இந்த கீ ஆற்றல் உடம்பு முழுக்க தங்கு தடையில்லாம ஓடுறதுக்கு ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குது. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமா நம்ம உடம்போட வெளிப்பகுதியும் உள்ளே இருக்கிற இதயம், நுரையீரல் மாதிரியான உறுப்புகளையும் ஒன்னோட ஒன்னு இணைக்குது. இந்த இணைப்பு தான் விஷயமே. இதனால தான் உங்க கையில இருக்கிற ஒரு சின்ன புள்ளியில சிகிச்சை கொடுத்தா அது உங்க நுரையீரல்ல இருக்கிற ஒரு பிரச்சனையை சரி பண்ணுது. ஏன்னா எல்லாமே இந்த மெரிடியன் நெட்வொர்க் மூலமா கனெக்ட் ஆயிருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இந்த ஆற்றல் ஓட்டம் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தா சூப்பர். ஆனா ஒருவேளை இந்த ஓட்டத்துல எங்கேயாவது தடை ஏற்பட்டா அப்போ என்னாகும்? இந்த பாரம்பரிய மருத்துவ முறையை பொறுத்த வரைக்கும் நோய்க்கு ஒரே ஒரு மூல காரணம்தான். அது என்னன்னா தடை. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஆற்றல் ஆறுல ஒரு அணை கட்டின மாதிரி. அந்த கீ ஓட்டம் தடைப்பட்டா அதுதான் நோய்க்கு காரணம். இப்ப பாருங்க, ரெண்டு நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை. ஒரு பக்கம் ஆரோக்கியமான நிலை, அங்க கீ நல்ல தாராளமா தடையே இல்லாம பாயுது, உடம்பும் சமநிலையில இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, அந்த ஓட்டம் தடைப்படும்போது, அதாவது ஆற்றல் பற்றாக்குறை ஏற்படும்போது உடம்பு சமநிலையை இழந்துடுது. அதுதான் நோய்க்கு வழிவகுக்குது. அப்போ இந்த தடைய எப்படி நீக்கிறது? இழந்த சமநிலைய எப்படி திரும்ப கொண்டு வருது? இங்கதாங்க ஆக்யூபஞ்சர் உள்ள வருது. நாம பேசணுமே அந்த ஆற்றலாறு, அதுல இருக்கிற அணைகளை உடைச்சு மறுபடியும் தண்ணியை இயற்கையா ஓட வைக்கிற ஒரு கருவிதான் ஆக்யூபங்க்சர். சிம்பிளா சொன்னா இதுதான் அதோட வேலை. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல, ஒரு மெரிடியன்ல, அதாவது அந்த ஆற்றல் பாதையில ஒரு தடை ஏற்படுது. ரெண்டாவதா, அந்த பாதையில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட புள்ளியில, அதாவது அக்கு பாயிண்ட்ல ஒரு மெல்லிய ஊசிய செருகுறாங்க. மூணாவதா, அந்த ஊசி அங்க இருக்கிற தடைய நீக்கி கீ ஆற்றலோட ஓட்டத்தை மறுபடியும் சீராக்குது. அவ்வளவுதான். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஆரோக்கியம்ங்கிற வார்த்தைக்கே ஒரு புது அர்த்தம் கிடைக்குது. ஒரு ஆழமான அர்த்தம். இந்த மேற்கோள் நம்ம பேசின எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லுது. அதாவது ஆரோக்கியம்னா வெறும் நோய் இல்லாம இருக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம உடம்புல அந்த ஆற்றல் சமநிலையாவும் தங்குதடை இல்லாமலும் ஓடிக்கிட்டு இருக்கணும். அதுதான் உண்மையான ஆரோக்கியம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன். ஆரோக்கியம்னா பிரச்சனை வந்தப்புறம் அதை சரி பண்றதுன்னு மட்டும் நாம நினைக்காம, நம்ம உடலோட ஆற்றல் ஓட்டத்தை நம்ம தொடர்ந்து சரியா பராமரிக்கணும்னு நினைச்சா நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் மாறும்? யோசிச்சு பாருங்க.